யோ தொட வலியுது. ஏண்டா 2 நேர சோத்துக்கும் 50 ரூபா படிக்காசுக்கும் நீ அன்றாயில இருந்து அக்கிள் வரைக்கும் தொடச்சிட்டு கொடுக்குற. நானும் தொடச்சிக்கிறேன். உனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இல்லாமல் போச்சடா. டேய் கொத்தல்லி, உனக்குன்னு ஒரு காலம் ஒட்டச்சிக்கிட்டு வரும்டா. உங்களோட 52வது வயசு வரைக்கும் அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, கஷ்டப்பட்டு, கருமாயப்பட்டு, கேவலப்பட்டு ஒரு பிச்சைக்காரனை விட படாத பாடுபடுவீங்க. 52 வயசுக்கு மேல அதுவே பழகிறோம். பீஸ் ஒரு 5 நிமிஷம் சந்தோஷத்துக்கு பொய் சொல்லல. பிச்சைக்காரனாவே தெரியவனா எவனுக்குமே என் மேல இறக்கலடா. உங்க தம்பி வச்சுக்கிட்டு இப்படிலாம் பேசாதீங்கண்ணே. ஓ அன்பு போதும்டா. உங்களோட வாழ்க்கை பத்தி ஏன் நான் போய் கேக்குறீங்க? தப்பு தான்டா. உங்களுக்கே தெரியாதா? என்னடா அது? ஊருக்கு அவனை தேடிக்கிட்டு எங்கடா கத்துக்கிட்ட? யாரா கத்து கொடுத்தது? பயவுள்ள போட்டு விட்டுருச்சு. ஏன் அவளை என் மேல சந்தேகப்படுற? யோ இல்லையா மார்க்கெட் பூரா திருடி வந்துருக்கியா? பின்ன நீங்க கொடுக்குற 50 ரூபா ஒரு கட்டிங்கே பத்த மாட்டேங்குது. அதுவும் வாரம் 5 ரூபா ஏற்றிடுறாங்க. சைடிஷுக்கு என்ன பண்றதுதான்? அதுக்காக திருடுதியா? மாட்டினா மானம் போயிருக்கையா? இந்த பொழைக்கிறதுக்கு எங்கேயாவது போய் நாண்டுகிட்டு சாகு. எல்லாரும் பாக்குறாங்க. தாய் மாமன்றதை கொஞ்சம் மனசுல வச்சுட்டு பேசு. மாமனா? எங்க அப்பனை குடிக்க வச்சு சாகடிச்சதே நீ தானையா? இங்க பேரு என் ஆத்தா சாகும் போது உன்னை கையில பிடிச்சி கொடுத்து என் தம்பியை உன்னை விட்டா வேற யாரும் ஒழுங்கா பாத்துக்க மாட்டாங்கன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் உன்னை கூட வச்சு கஞ்சி ஊத்திக்கிட்டு இருக்கேன். நானும் அதே மாதிரி தான். என் தங்கச்சி ஆசைப்பட்டுச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் கூட சுத்திக்கிட்டு திரிறேன். சுத்திக்கிட்டு திரியா? பின்ன அப்ப நீ வேலை செய்யல சொல்லி பாரு. அப்ப ஒண்ணு செய்ய. இன்னல இருந்து இதுக்கு மட்டை வாங்கி போட்டு மாத்திரை மருந்து வாங்கி கொடுத்து ஊர் முழுக்க வாங்கி வச்சுக்கமே கடன், அதுக்கு வட்டி கட்டிப்பாரு. அப்பதான் உழப்பு நான் தெரியும் உனக்கு. டேய் உனக்கு என்னடா குறை வச்சிருக்க? உன்னைய கூட பிறந்த பிறப்பாதான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்னடானா அதோட சேர்ந்துட்டு கல்யாணத்தனம் பண்ணிட்டு இருக்க. இன்னல இருந்து 10 நாள் அந்த அளவோட இருந்து பாரு. அப்பதான் யாருமே தெரியும் உனக்கு. ஊரே அடிச்சு உலையில போட்டேன். போ. தோறிடா மாணிக்க. நமக்கு 2 தந்தை இருக்கு. உன்னை வித்தாவது உன்னை வச்சு காப்பாத்தோண்டா. നീ ഇല്ലെങ്കിൽ എന്റെ ജീവിതം കടന്നു പോകട്ടോ. மூஞ்சிலே முடிக்காதாமா. ஏண்டா மாணிக்கா, அவன் தான் நம்ம அத்து விட்டானே. அவன் தேடி ഈ യാണക്കിനെ മതയിലേക്ക് ഇന്നെ പിടിച്ച് ചങ്ങലി കെട്ടടാ.
எடா இன்னொரு ஆணி இதில் பிடிச்சி சங்கிலி கட்ட மறந்து. நான் எதுக்கு சார் கட்டணும்? இந்தா ஓனர் உள்ள உட்காந்துருக்காரு, அவரை சங்கிலி எடுத்து போட சொல்லுங்க, நாங்க கட்டுறோம். எடா நின்னோட தலாரா மறந்து. டேய், இறங்குடா. சார் தள்ளிடா. எனக்கு இந்த பிரச்சனையும் எந்த சம்மந்தமும் இல்ல. இவங்களை அங்கேயே அத்துட்டு வந்துட்டேன். எதா இருந்தாலும் இந்த ஆள்கிட்டே கேட்டுங்க. என்னடா இந்த ஆளா? சார் நீங்க ஒரு மாமா தானே? டோன்ட் மிஸ் சார். உங்க அக்கா பிள்ளை தங்கச்சி பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு மாமா தானே? அந்த குழந்தைங்கள உங்களை ஆசையா வாங்க மாமா போங்க மாமா சாப்பிட்டீங்களா மாமான்னு கேட்டிருக்கோம்ல. ஒரு நாள் கூட இவன் அந்த மாதிரி பாசமா பழகிறது இல்லை சார். வாடா மாமன்றா போடா மாமன்றா. இந்த துண்டை கொடுத்தா சார் இப்படி தொடச்சு அன்றாயிரம் தொடச்சு ഇയാൾ എന്ത് പറയുന്നേ? பரையல சார், மனசு கரையுது சார். കരയിന് ഇവിടെ കണ്ട എത്ര ഡാമേജ് ആയിന്? இவன் என்ன டேமேஜ் பண்ணதை கேட்க மாட்டீங்களா? ഇയാൾക്ക് എന്താ ഭ്രാന്താണോ? இவன் பிராந்தி வாங்கி கொடுப்பானா? 10 காசு ஊர்கா மட்டைக்கு வழி பண்ண மாட்டேங்கிறா சார். நக்கி யானையோட தந்தம் தேடி എടാ നിങ്ങൾ തമ്മിൽ എന്താണ് പ്രശ്നം? வளராம ஒண்ணு நிக்குதுல்ல, இத கேளுங்க. சொல்லனா அது வளர்ந்த வீணாப்ப ஒண்ணு நிக்குதே, அதை கேட்டுங்க. என்ன விடுங்க. டேய் எடா நிக்கடா. ஆன எடுத்து நான் சம்சாரிக்கணும். சார் ஒரு யானைக்கே சம்சாரம் இல்லைன்னு ஃபீல் பண்றீங்களே, என்னைக்காவது இந்த பையன் இந்த மாமனுக்கு சம்சாரம் இல்லைன்னு ஃபீல் பண்ணிருக்கிறானா? கீர் வச்சிருந்தோம்டலோ அவன்ட மோந்தே அவனு பிடிச்சு கட்டடா. ഈ പഴത്തിനാണോടോ താൻ 3000 രൂപ ചോദിക്കുന്നത്? ഇത് എവിടത്തെ ന്യായമാണോ? ഈ അഴുകി പോയ സാധനത്തിന് ഇത് 2000 രൂപ കൊടുക്കുന്നത് കൂടുതലാണ്. അതൊക്കെ മതി. പോട്ടെ. இனிமே அந்த ஆள் சொல்றது கேட்க மாட்டேனோ, திருட மாட்டேனோ. சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு. ഈ ആനയുടെ പാപ്പാനാരാ? டேய் பொம்மா, പേപ്പേഴ്സ് കാണട്ടെ. ஆணையோட லைசன்ஸ் கேட்குறாருப்பா. சரிண்ணே. யோ லைசன்ஸ் பேப்பர் கொண்டு வா. மாப்பிள்ள இல்லையா தென்காசி திருவிழாவில் பேப்பர் கவரோட தொலைஞ்சு போச்சு மாப்பிள்ள. தொலைஞ்சிருச்சா? ஆமா, அன்னைக்கு சொல்லாம என்ன இப்போ வந்து சொல்லிட்டு இருக்க? அன்னைக்கு சொல்லியிருந்தா நீ அடிச்சிருப்ப. அண்ணே, இப்போ வந்து சொல்றேன் பேப்பரை தொலைச்சிட்டேன்னு. பேப்பரை தொலைச்சிட்டு வந்து இவ்வளவு அசால்ட்டா இருக்கீங்க? இதை வச்சுதானே நம்ம பொழப்பே நடக்குது. ഓ ഇവിടെ വരൂ. പേപ്പർ എവിടെ? പേപ്പർ നാട്ടിൽ വെച്ചിരിക്കുക സാർ. ഓ നാട്ടിലാണോ? എന്നാ എടുത്തോണ്ട് വരൂ. പിന്നെ ഫോർമാലിറ്റീസ് ഒക്കെ ക്ലിയർ ചെയ്തോളൂ. സാർ പേപ്പർ മിസ്സായി പോയി സാർ. ഓ മിസ്സായോ? അതെ സാർ. എങ്കിൽ എനിക്കൊന്നും ചെയ്യാൻ പറ്റില്ല. നിങ്ങളുടെ ലോക്കൽ ഡിഎഫ്ഒയുടെ കയ്യിൽ നിന്ന് ഒരു ഡ്യൂപ്ലിക്കേറ്റ് പേപ്പർ വാങ്ങിച്ചോണ്ട് വന്നോളൂ. മുരളി ആനേനെ വണ്ടി കയറ്റേ. ഷൊർണൂർ DFOയുടെ നമ്പർ എനിക്ക് വേണം. ബിജുവേ, ഞാൻ DFOയുടെ വീട്ടിലെത്തി. പിന്നെ വിളിക്കാവേ. നമസ്കാരം സാർ. സാർ ആ ഡ്യൂപ്ലിക്കേറ്റ് പേപ്പർ വരാൻ കുറച്ച് ലേറ്റ് ആവും സാർ. റേഞ്ചർ നിങ്ങളോട് കാര്യങ്ങളൊക്കെ പറഞ്ഞല്ലേ? പേപ്പറുകളെല്ലാം കൊണ്ടുവന്നിട്ട് ആനയെ നിങ്ങൾ കൊണ്ടുപോയിക്കോളൂ. സാർ ഒന്ന് മനസ്സ് വെച്ചാൽ അവർ ആനയെ വിടും സാർ. സാർ ഒന്ന് ദയവ് കാണിക്കണം സാർ.
ഡോ സാർ വണക്കം സാർ. ഞാൻ ഇന്നലെ പറഞ്ഞല്ലേ പോയിട്ട് ആ പേപ്പർ കൊണ്ടുപോടൂ. ഇല്ല സാർ. ഈ രാത്രി ഇവിടെ ഇങ്ങനെ തങ്ങിയ നേരം കൊണ്ട് നിനക്ക് നാട്ടിൽ പോയി ആ പേപ്പർ എടുത്തോണ്ട് വന്നൂടെ? சார் 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 அது யானை இல்லை சார், கூட பிறந்த புறப்பட்டேன் சார். நான் இல்லைன்னா சாப்பிட மாட்டேன் சார். சார் கேம்ப்ன்றாங்க, ஜூன்றாங்க, பயமா இருக்கு சார். சார் தப்பெல்லாம் ஏன் மேலே தான் சார். நான் தான் சார் கோச்சிக்கிட்டேன். அவன் குழந்தை மாதிரி பின்னாடியே ஓடி வந்துட்டான் சார். அதான் சார் பிரச்சனை ஆயிடுச்சு. தயவு செஞ்சு പെർമിറ്റ് பண்ணி கொடுங்க സാർ. തപ്പെന്റെയാണ് സാറേ. ഷൊർണൂരിലേക്ക് പേപ്പർ ഇല്ലാണ്ട് ആനയെ കൊണ്ടുവന്നത് എന്റെ തെറ്റാണ് സാർ. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா சார் கேம்பில் இருந்து ஆணையை விட்டுருவாங்க சார். இனி பேப்பர் எல்லாம் இந்த பக்கம் கூட்டு வர மாட்டேன் சார். പേപ്പർ കൊണ്ടുവന്നാ ഞാൻ ആനയെ വിട്ടുതരാം. சார் சார் சின்ன வயசுல இருந்து இவங்க ரெண்டு பேரும் பழகிறத பார்த்துருக்கேன் சார். குடும்பத்தை பிரிச்சிடாதீங்க சார். காலில் விழுந்து கேட்கிறேன் சார். അരുത്. ഡാ, എണീക്കടോ. யாராவன் എണീക്കടോ. மன்னிச்சிருங்கய்யா, கதவை சாஞ்சிருந்தேன், திறந்துக்கிருச்சு. அதான் உள்ள காவலுக்கு அசந்து தூங்கிட்டேன்.